அவங்க கால் மேல கால் போட்டு உட்காருவாங்க, கலாச்சார சீர்கேடு, பப்புக்கு போவாங்க, தண்ணி அடிப்பாங்க, முட்டி வரைக்கும் ட்ரெஸ் போடுவாங்க. இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, பாம சொல்லியே வேணாம் வந்துட்டு போயிடும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு வேகியானம் பேசிக்கிட்டு உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? Certain qualities to have that respect. You need to earn your respect. சும்மா ஒரு கேன மாதிரி இருந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணனா பண்ண முடியுமா? யதார்த்தத்தில் அறிவான பெண்ணை தேடுகிறீர்களா, இல்லை அழகான பெண் தான் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஏன் அதிகமாக படித்த பெண்ணை திருமணம் செய்த தயக்கம் காட்டுகிறீர்கள்? விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்காது சார். கண்டிப்பா அதிகம் படித்தால் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்காது. நெக்ஸ்ட் வந்து சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாது. ஆமா. நெக்ஸ்ட் வந்து சுயநலமா இருப்பாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். படித்த பெண்களுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கு. வேற நம்மள மாதிரி ஆண்கள் வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. சொல்ற பேச்சை கேட்கறவங்கள தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். படிக்காத பெண்களை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வந்து நம்ம சொல்ற பேச்சை கேட்பாங்க. ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? MBA, MMM, MPhil, PhD பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓகே. எதுல பண்ணிட்டு இருக்கீங்க PhD? மேனேஜ்மென்ட்ல. கொடுங்க மைக். சமைக்க தெரியுமா உங்க மனைவிக்கு? நல்லா சமைப்பாங்க. நல்லா சமைக்க தெரியும். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். இப்போ நான் BE தான் படிச்சிருக்கேன், அவங்க MBA படிச்சிருக்காங்க. அதான் நான் MBA படிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாது. புரியல. படிச்சது காட்டினா எப்படி அது புரியல? அவங்க படிச்சவங்கிறத என்னைக்காவது ஒரு ஸ்டேஜில் காமிச்சிருவாங்க நம்மளோட அதிகமாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத. நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அவங்க திருப்பி சொல்லுவாங்க. தேவையில்லாம் பிரச்சனை வரும் குடும்பத்தில். ஊர்வம்பு நமக்கு இருக்கு. அப்படிப்பட்டவங்க கிடையாது இந்த கல்யாணம். வேற என்ன? எதற்காக அதிகம் படித்த பெண்ணை திருமணம் செய்ய தயக்கம்? அந்த மேடம் சொன்னாங்க இல்லையா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் குண்டா தான் இருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் குண்டா தான் இருந்தேன். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாக்கிங் போக சொல்றது எனக்கு தப்பா தோணுதுன்னு எதை நினைச்சு சொல்லிப்பாங்க. கணவன் வந்து எந்த விதத்துல சொல்லிப்பாங்க, உன்னோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அந்த எண்ணத்துல சொன்னா கூட அவங்களுக்கு தப்பா தெரியும். அது யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. இப்போ வந்து டைவர்ஸ் கேஸ் அதிகமா இருக்குன்னா 100% வந்து காரணம் வந்து ரொம்ப அதிகமான படிச்ச பெண்கள் இருக்கிற இடத்துல தான். குழப்பாதரா தவக்கல, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்கடா. ஆனா அவங்க வந்து ஒட்டு வர மாட்டேங்கிறாங்க. நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற ஒரு வேற்றுமைங்கிறதுனால அந்த டைவர்சி வந்துருது. சார், அதிகமா படிச்சதுனால தான் டிவோர்ஸ் கேசஸ் வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்திலே டிவோர்ஸ் கேசஸ் இருந்தது, என்ன கோர்ட் வரைக்கும் போகும். இந்த காலத்துல என்னன்னா புருஷனை விட்டு பிரிஞ்சா தப்பு, சொசைட்டில தப்பா பேசுறாங்க, ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் வைஸ் தப்பா பேசுறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அன்னைக்கு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா போச்சு. என்ன ப்ராப்ளம்னால சகிச்சிட்டு அந்த பொண்ணு பண்றாங்க. ஆனா இந்த பிரச்சனைகளை கூட அவங்க பெருசாக்கி டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தால எனக்கு மடக்காம? அவங்க வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்ணா எதை வேணா நாங்க வந்து கேட்டுக்கிடுவோம். எங்களுக்கு வந்து ஆர்டர் போற சுப்பீரியர் ஆபீசரா நாங்க வந்து வைஃபை பார்க்கல. எங்களுக்கு அட்வைஸ் பண்ற ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்ற ஃப்ரெண்டா வந்து எதிர்பார்க்கிறோம். படிச்ச பொண்ணா இருந்தா ஆர்டர் பண்ற சுப்பீரியரா இருக்க பாக்கும். ஆமா. அப்படியா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எது சொன்னாலும் நம்மளோட அதிகமா படிச்சிருக்கனால தான் இவ பேசுறா அப்படின்னு இவங்க எடுத்துக்கறாங்களே ஒழிய இதுக்கு முன்னாடி பிரச்சனை இல்லாம இல்லையா? கூட்டு குடும்பமே பிடிக்காது அவங்களுக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க கூடாது. ரீசன் வந்து மெயின் பாத்தீங்கன்னா அதிகமா படிச்சவங்க. நெக்ஸ்ட் வந்து மாடர்னா இருக்கணும். இது ஒரு வேலிட் பாயிண்ட். தம்பி இப்ப சந்தோஷம் தானே? இடத்துல பெண்கள் தான் வேணாம்னு சொல்றாங்களா? எத்தனையோ இடத்துல பசங்க அம்மா அப்பா வேண்டாம், ஒரே தொல்லை அனுப்பிச்சு விடலாம். அப்ப பார்த்தாலும் எங்கேயாவது கொண்டு ஹோம்ல விட்டுறான்னு பசங்க எத்தனையோ இடத்துல அனுப்புறாங்க சார். இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, பாம சொல்லியே வேணாம் வந்துட்டு போயிடும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் வேகியானம் பேசிக்கிட்டு உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? மரியாதை. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. ஐ மீன் அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்ததுல இருந்து அவ எப்படி வளர்றா? அவங்க அம்மா அப்பா வந்து கூட்டு குடும்பத்துல இருக்காங்களா? அவ குடும்பத்துல ஒரு பொண்ணா இருக்காளா? இவ ஒரே பொண்ணா இருந்து வளர்ந்தா அவளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வராது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? படிச்சதுன்றது ஒரு அவேர்னஸ் கொடுக்குது, அவ்வளவுதான். படிக்காத ஒரு பொண்ணை கூட கொண்டு போயிட்டு நியூக்ளியர் ஃபேமிலில வச்சீங்கன்னா அவ கூட நாளைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி தான் விரும்புவா. ஒரு ஐ மீன் ஒரு அதுக்கும் படிப்புக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்து வராருன்றதுதான் முக்கியம். இது என்னடா புது பொருளியா இருக்கு? என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது அப்படின்ற எண்ணம் ஆண்களுக்கு நிறையவே இருக்கு சார். ஃப்ரெண்ட்லியா சஜஷன்ஸ் கொடுத்தாலும் நீ சொல்லி நான் கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நான் செய்யறதுதான் நான் சொல்றதுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க நடந்துக்கிறீங்க. நீ பார்த்த ஃபேமிலில வந்து லேடிஸ் சம்பாதிச்சுதான் ஃபேமிலி லீட் பண்ற ஃபேமிலிஸ் இருக்கு. உண்மை. என்னை விட அதிகமா சம்பாதிச்சு இவ காசுல நான் வாழ வேண்டியிருக்கேங்கிற மனப்பான்மை அந்த ஜென்ஸ்க்கு இருக்கு. அதனால ப்ராப்ளம் அவங்க பண்றாங்க. போட்டு கொடுத்துறியா சம்பாதிச்சு நாங்க வாழ்றோங்கிற ஒரு அக்செப்ட் பண்றோம். அக்செப்டேஷன் இருக்கு, ஹாப்பியா இருக்கும். அந்த ஹாப்பி அவங்க கிட்ட ஏன் இருக்கிறது? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? வந்து ஆண்கள் சொல்றத கண்டிப்பா கேட்டுதான் சார் ஆகணும். சரி, பேச விடுங்க கொஞ்சம். என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தைப்படி தன்னை விட பெரியவங்களை மதி கத்துக்கணும்.
அது இந்த காலத்து பெண்களுக்கு கிடையவே கிடையாது. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? உங்களுக்கு சகோதரிகள் இருக்காங்களா? கிடையாது. இல்ல இருக்காங்க. சிஸ்டர்ஸ், உங்களுக்கு பழக்கமான தோழிகள், சித்தி பொண்ணுங்க இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் அப்படித்தானா? பெரியவங்களை மதிக்க மாட்டாங்களா? 10% என் தங்கச்சி வந்துட்டாங்க. அதுல வந்து 10% என் உங்க தங்கச்சி சித்தி பொண்ணுலாம் அந்த 10%ல வந்து வரல. அவ 10% இருக்கு சார் உங்க டீடைல். என்னால முடியலடா. எனக்கு நம்ம வீட்ல பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருக்கா இல்ல? அதிகமா படிக்கல சார். அதிகமா படிக்கல. மதிக்க மாட்டாங்கிறதுக்காக நீங்க படிக்க வைக்கல? சார் அவங்க படிக்கல சார், அவ்வளவுதான். படிப்பு வரலங்கிறதுக்காக படிக்க வைக்கல. ஓகே, அதனால தான் படிக்க வைக்கல. படிக்கலனா எந்த பொண்ணு மதிக்கும் சார்? படிக்கலனா மதிப்பாங்க. உங்க தங்கச்சி மட்டும் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப இவங்க இருக்கவங்க கெட்டவங்களா? நான் என்னோட அதிகமா படிச்ச பொண்ணுங்க வந்து என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் திங் வந்து கலாச்சார சீர்கேடு. அதிகமா படிச்ச பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடி செத்துக்க மாட்டாங்க, முடிக்கு தெரியற மாதிரி பேண்ட் போடுறது, ஷர்ட் போடுறது, சுத்துறது, இதுதான் அதிகமா படிச்ச பெண்கள் நடக்கிறது. ஒரு அளவுக்கு மேல படித்த பெண்கள் கலாச்சாரத்தை சீரழிக்கிறார்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறார். பிக் அக்யூசேஷன், அதிகமாக படித்த பெண்கள் முட்டிக்கு மேல Dress போட்டு கலாச்சாரத்தை சீரழிக்கிறார்கள். அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அதிகமா படித்த பொண்ணுங்க வந்து அவங்க Dress கோட் பார்த்தா தெரியும் சார். போங்க சார், பெங்களூர் சிட்டிக்கு போங்க. என்ன பெங்களூர் சிட்டி எடுத்துங்க சார். ஹலோ, ஒரு நிமிஷம். சிக்கிட்டா முழுக்கு பாய சிக்கிட்டா. நாங்க சென்னை வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. இங்க வந்து நான் நினைச்சிருந்தா நான் எந்த பப்புக்கு வேணாலும் போலாம், எந்த ஹோட்டலுக்கு வேணாலும் போலாம். நான் போறதுல ட்ரெஸ் எப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? இங்க இருக்க எல்லாரும் படிச்சவங்க, எல்லாரும் போஸ்ட் கிராஜுவேட். உங்க சொல்ல நான் சொல்றது வந்து ஒருத்தர் ரெண்டு எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்கலாவே இருந்துகிட்டு இருக்க. 90% 10%க்கே நான் வரேன். அந்த 10% பொண்ணுங்க தான் ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி 90% பொண்ணுங்க நல்லா தான் இருக்காங்க. பாருங்க, அது அவங்க கல்ச்சர். படிச்ச பெண்கள் அடக்க ஒடுக்கமா இல்லைன்றதுக்கு சிம்பிள் உதாரணம். இங்க இருக்கிற யாராவது அட்னக்கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்களா பாருங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. உட்கார்றது அவங்க கன்வீனியன்ட், Dress கன்வீனியன்ட். Dress பொறுத்து ஒரு பொண்ண குறையா சொல்ல முடியாது. நீங்க பொண்ணுன்னா அடக்க ஒடுக்க வேணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். கீழ் வர்க்கத்துல இருந்துட்டு வைஃப அடிக்கணும் உதைக்கணும்னு நினைச்சு நீங்க இன்னும் கீழே போயிட்டு இருக்கீங்க. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. பெண்களை நாங்களும் எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம், நாங்களும் அமைதியா தான் இருக்கோம், அடக்கமா தான் இருக்கோம். Dress போடுறது பொறுக்கல, கால் மேல கால் போட்டா பொறுக்கல, எதுதான் உங்களுக்கு பொறுக்கும்? சாம்பார் ஆப் எனக்கு. படித்த பெண்கள் தான் மரியாதையா நடக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப உங்க கூட பிறந்தவங்களை யாரும் படிக்க வைக்கிறது இல்லையா? அவங்கள மரியாதையா இருக்கிறது இல்லையா? ஒரு அடக்க ஒடுக்கத்துக்காக சொல்ல வரேன் சார் நானு. அப்படி போறது அவங்களோட கன்வீனியன்ஸ். இதுதான் இப்ப பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. கார் ஓட்டலாமா, அவங்க அட்னக்கால் போட்டு உட்காரலாமா, இல்ல சமணம் போட்டு தான் உட்காரலாமா, இது எல்லாத்தையும் நீங்கள் தான் தீர்மானிக்க. நம்முடைய குடும்பங்களிலும் நல்லா படிச்சுட்டு பேங்க் ஆபீசரா, ப்ரொஃபசரா, லெக்சரரா நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களால கலாச்சாரம் சீர்கெட்டு போச்சா? You need to have certain qualities to have that respect. You need to earn your respect. சும்மா ஒரு கேன மாதிரி இருந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணனா பண்ண முடியுமா? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.